கடகராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான சனி வக்கர நிவர்த்தி பலன் தான் சொல்ல போறேன். அப்பாடா என்று பெருமூச்சு விடப் போகிறீர்கள். இதுதான் உண்மை. இதனால் வரைக்கும் சனி பகவான் வக்கரம் பெற்று அஷ்டம சனியை கொண்டான பலன்களை தந்து கொண்டிருந்தார். இப்பொழுது அதிலிருந்து விடுபட்டு 9ஆம் ஆதிபத்திய ஸ்தான பலனை கொடுக்க போகிறார். 9ஆம் இடத்து பலனை கொடுக்கும் பொழுது பெரியவர்கள் நேசம், முக்கிய மனிதர்களுடைய தொடர்பு, தெய்வ பிரார்த்தனை நிறைவேறக்கூடியது, இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் வருவது, இதிலுமே செய்து தரப்போகிறார். எவ்வளவு பெரிய நன்மை பாருங்கள். இதல்லாமல் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பாருங்க, அதுவும் சூப்பர். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். பாவகரங்கள் எப்பொழுதுமே 3, 6, 11 இருந்தாலும் பார்த்தாலும் நன்மையே விளையும். அந்த வகையில பார்க்கும்போது 3ஆம் இடத்தை பார்ப்பதினால் உங்களுடைய சகோதர உறவு இப்பொழுது பலப்படும். அவர்கள் மூலமாக உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும். மனைவி வீட்டார் வழி உறவுகள் பலப்படும். தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாவற்றிலுமே ஈடுபட்டு நல்ல பலனை ஈட்டுவீர்கள். உங்கள் திறமை கண்டிப்பாக வெளிப்படும். பயணங்களில் கண்டிப்பாக கவனம் தேவை. பொருட்கள் தொலைவதோ அல்லது சிறு சிறு விபத்துக்கள் உள்ளாவதோ கண்டிப்பாக நிகழும். அது இல்லாமல் கடன்கள் கேட்ட இடத்திலே கிடைக்கும். ஒரு பெரிய கடன் கிடைத்து சிறு சிறு கடன்களை எல்லாம் அடைச்சு விடுவீர்கள். வழக்குகள் கண்டிப்பாக முடிவுக்கு வரும். கண்டிப்பா இது நீங்க அண்டர்லைன் பண்ணி. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர நிவர்த்தி பலன்களாலே வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் அந்த வழக்குகள் கண்டிப்பாக முடிவு பெற்று அதற்குரிய லாபமோ அதற்குரிய தீர்ப்பு வழங்கி நல்லதாகவே உங்களுக்கு ஏற்படும். உடல் ஏற்பட்ட இந்த நோய் நொடிகள் கண்டிப்பாக விளைவிடும். ஒன்று மாற்று மருத்துவத்தால் நீங்கிவிடும் அல்லது மாற்று மருத்துவரால் நீங்கிவிடும். ஒரு டாக்டர் பார்த்துனே இருப்பீங்க, திடீர்னு ஒரு நல்ல டாக்டர் வருவார், யாரோ சொல்லுவாங்க, போய் பார்ப்பீங்க, உடனே கிளியர் ஆகிடும். இதுதான் நடக்க போகுது. அடுத்ததாக பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும். மூத்த சகோதரர் மூலியமாக முக்கியமான உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் வகையிலே லாபங்கள் கிடைக்கும். உத்தியோக வகையிலே நல்ல பதவிகள், ஊதிய உயர்வு, விரும்பிய இடமாற்றம், இவை அனைத்தும் நிகழும். எல்லாமே நன்மை தான் நடக்கும். முக்கால்வாசி நன்மை தான். அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன்ல. இருந்தாலும் உடல்நிலையிலே அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். அதை பார்த்து கொள்ள வேண்டும். பெண்கள் வழி பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கும். அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். மறைமுக எதிர்ப்புகளும் சில இடங்களில் வந்து போகும். அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இதெல்லாமே கடகராசிக்கு எப்பொழுதுமே தொடரக்கூடியதான். அது இப்போதும் பெரிய அளவில் இல்லாமல் சிறிய அளவிலே வந்து போகும். இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன் தான் ஏற்பட போகுது. உங்கள் ராசியாதிபதி சந்திர பகவான், அம்மனுடைய வழிபாடு ரொம்ப பகிர்ந்தது. சனி வக்கர நிவர்த்தி பலன் இப்போ சொல்லிட்டு வரேன். அதனால் சனிக்கு காளிகாம்பாள், உக்கிரதெய்வமான காளிகாம்பாள், வாராகி, பிரத்யங்கரா, அங்காள பரமேஸ்வரி, தேவி ஸ்ரீ கருமாரியம்மன், இப்படிப்பட்ட பெண் தெய்வங்களை, அவர்கள் பிடித்த தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வணங்கி வந்தீர்களானால் இந்த சனி பகவானுடைய வீசனம் குறைந்து நல்ல பலன்கள் தான் ஏற்படும். சனிக்கிழமைகளிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். எல் தெய்வம் ஏற்றி சனீஸ்வர பகவானை வணங்க வேண்டும். பழமையான சிவன் கோயிலுக்கு சென்று வணங்க வேண்டும். அடிக்கடி பயணங்கள் மூலியமாக நற்பலன் ஏற்பட போகிறது. இதல்லாமல் உங்களுக்கு கை கால் வலிகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கை கால் ஊனமுற்றவர்களுக்கு அடிக்கடி சனிக்கிழமையிலே தானங்கள் செய்வது சால சிறந்தது. அவர்களுக்கு உணவு உடுக்க விடை கொடுத்து உங்களால் முடிந்த அந்த பண உதவியோ பொருள் உதவியோ வழங்கி வந்தால் கண்டிப்பாக நன்மை ஏற்படும் என்று சொல்லி இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன்களை பார்க்கும்போது முதன்மை பெற்ற ராசியாக விளங்கப் போவது கடகராசி மட்டும்தான் என்று சொல்லி
எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.